ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் கிடையாது. சில புத்தகங்கள் மற்றும் சில என்னோடய குருமார்கள் எனக்கு சொல்லித் தந்த விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஏன் சார் நானே கஷ்டப்பட்டுருக்கேன், நான் இங்கே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன், அப்படி கிடையாது. கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது நம்ம அன்றாட வேலைகளை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது மூலிமா பெரிய ஒரு க்ரோத் இல்லை, பெரிய ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறது நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரொட்டீன் ஒர்க்கு. காலையில் நம்ம எழுந்திரிக்கிறோம், இப்போ பொதுவாக சில வேலைகளை பார்த்துட்டு அப்புறம் பையை தூக்கிட்டு நம்ம வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வரோம், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், சாப்பிட்றோம், படுத்துடுறோம், மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி ரொட்டீன் ஒர்க்கு. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நம்மளுக்கு ஒரு மாற்றமோ இல்லை ஒரு க்ரோத்து, சரிங்களா, ஒரு சின்னதாக ஒரு க்ரோத், 1% க்ரோத்து, இல்லை மாதம் ஒரு 1% 2% நான் க்ரோ ஆகிட்டுருக்கேன், என்னோடய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம கூடுதலாக வேறு ஏதாவது கண்டிப்பாக பண்ணணுங்க. சரிங்களா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆக்டிவ் இன்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நான் இருந்து அங்கே வேலை செஞ்சால் மட்டுமே, அது வந்து வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோடய உழைப்பு அங்கே இல்லாமல் எனக்கு காசு வராது அப்படிங்கிறது ஆக்டிவ் இன்கம் தான். கரெக்டுங்களா? அது வந்து ரொம்ப 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 ரிஸ்க்கு. நாளைக்கு ஃப்யூச்சர் பார்க்கும்போது என்ன ஆகும்னு தெரியாது. கரெக்டுங்களா? இப்போ டெக்னாலஜி அப்டேஷன் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு, அது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். பட் அதை தாண்டி அப்போ அந்த ஆக்டிவான ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வரணும். கரெக்டுங்களா? வெளியில் வர்றது உடனே நடக்காது, பட் இருந்தாலும் கூடுதலாக பண்ணலாம். கரெக்டுங்களா? கூடுதலாக நமக்கு கிடைக்கிற வெட்டியான டைம், ஃப்ரீ டைம், ரொம்ப ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நமக்கு டைமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்க? யோசிச்சு பாருங்கள். அப்படியே டைமே இல்லைன்னு சொல்லி நம்ம யாருக்காக ஒர்க் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கோம்? புரியுதுங்களா? அப்போது கூடுதலாக சைடில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றும். அது இன்னொரு வழி என்னென்னா, நிறைய பேர் வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்டு வேலைக்கு போகிறாரு அப்படின்னா ஒய்ஃபு வீட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. கரெக்டுங்களா? பட் அவங்க கூட ஒரு கூடுதலாக எடுத்து பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாதிரியும் நம்ம யோசிக்கலாம். கரெக்டுங்களா? ஒர்க் பண்ணுறவங்களும் கூடுதலாக எடுத்து ஏதாவது நம்ம பண்ணினா தான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர முடியும். அதே மாதிரி வீட்டில் இருக்காங்க, அவங்க டைமுக்கு நிறைய கிடைக்கிது, டைம் ஒதுக்க முடியும், டைம் எல்லாத்துக்குமே இருக்குது. பிஸிங்கிறது நம்மளே ஏமாற்றிக்கிறது தான். பட் அதை தாண்டி சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆக்டிவ் இன்கமையும் தாண்டி நல்ல ஒரு நிரந்தரமாக பேசிவான ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம். இன்கம்ங்கிறத தாண்டி இன்கம்காக மட்டும் நம்ம ஓடிட்டுருக்கிறதில்ல. கரெக்டுங்களா? பணம் பல வகையில் சம்பாதிக்கலாம். பட் பணத்தை தாண்டி ஒரு சுதந்திரம், ஒரு பொருளாதார சுதந்திரம் ஆகட்டும், இல்லை ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் நமக்கு. அது நேர சுதந்திரம்னு சொல்லலாம், இல்லை மகிழ்ச்சிக்கான சுதந்திரம்னு சொல்லலாம், இல்லை பொருளாதார சுதந்திரம்னு சொல்லலாம், எப்படி வேணால் இருக்கலாம். கரெக்டுங்களா? பட் அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோருக்கு அது இல்லைங்கிறது தான் பதில். அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு உணரணும். சரிங்களா? ஸோ அதனால் கூடுதலாக ஏதாவது பண்ணுங்கள். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு ரிஸ்க் இல்லாமல் ஏதாவது நம்ம அப்படியே ஓட்டிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் லைஃபு, அதுவே பெரிய ரிஸ்க்கு. நம்ம ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ரிஸ்க்கு. பட் நான் சொல்கிற போகிறது என்னென்னா, ரிஸ்க் இல்லாமல் நிறைய வழிகள் இருக்குது, நிறைய சோர்ஸு. நம்ம தான் வந்து என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, வாய்ப்புகளே இல்லைன்னு நம்ம கதறிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. வாய்ப்புகள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. நம்ம அதை வாய்ப்பாக கண்ணை திறந்து பார்க்குறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா தயங்காமல் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.